பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீ எவனை கூப்பிடுறீங்க ஆமா நான் எடுக்க சொல்லுங்க மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க அது நீங்க சொல்லாதீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க யார் சொல்றீங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா அதுதான் நாங்க செய்ய முடியும் வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் மாட்டு பிரியாணி ஆகாது நான் யாரும் வற்புறுத்த கிடையாது என்ன கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்கன்னா நீ பேசாம கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தும் தம்பதியிடம் வேறு எந்த மாமிசம் கடை வேண்டுமானாலும் போடு பீஃப் கடை போடாதே என அப்பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மிரட்டல் விடுப்பதால் அச்சம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். போன இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் போது நீ யார் கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மிரட்டிட்டு போனாங்கன்னா கடையில் உடைக்கிட்டோமா அனாவசியமான வார்த்தையை பேசி ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. நான் இதை போட வேணும்னு சொன்னல. அப்போ நான் சொன்னேன் இங்கே மீன் கடை ஒரு கடைக்கு 3 கடை மீன் கடை இருக்குது, சிக்கன் ரைஸ் கடை இருக்குது. இதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இதான் தப்பாக தெரியலையா? நாங்கள் பீஃப் கடை வந்து தள்ளி தான் போட்டிருக்கோம், ஒயின் ஷாப் கிட்ட தான் போட்டிருக்கோம், யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கிட்ட போட்டிருக்கோம். கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கோயிலுக்கே இந்த பீஃப் ஆகாதே, நீ மொதல் எடுக்கிறியா இல்லை உடக்கிட்டோமான்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு போனாங்கண்ணா. அது அவங்க மிரட்டிட்டு போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3000 ரூபா பக்கம் லாஸ் ஆயிடுச்சுண்ணா. பாதிக்கப்பட்டவர்களிடம் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாஜக பிரமுகர் சுப்பிரமணி இதை நானாக தெரிவிக்கவில்லை, பீஃப் கடை போடக்கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு என தெரிவித்துள்ளார். மேலும் எங்கள் ஊர் அருகில் அவர்கள் தெரு உள்ளது, அங்கே கடை போடுவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் என்ன கேட்கற கேள்வி பீஃப் பிரியாணி ஆகாது சொல்லிட்டு போன சொல்லிட்டு போலியா அப்ப போடுற அப்புறம் சொல்றேன் பைத்தியர்னா நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீ எவனை கூப்பிடுறீங்க எவனை வேணா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் நீ முதல்ல நான் சொல்றேன் கேளு இப்படி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணும் சொன்னாங்க இப்படி கடை போட வேணும் சொன்னாங்க. சரிங்கண்ணா பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? ஆகாது மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா, உங்களால என்னென்ன செய்ய முடியும்? எடுக்க முடியாதுண்ணா. ஆமா நான் எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. நீங்க யார் சொல்றீங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா அதுதான் நாங்க செய்ய முடியும். நீ பேசாம இரு. என்ன பேசாம இரு? வட்டு யார் வராங்களோ வரட்டு விடு. நீ யாரை கூப்பிடுற நாம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். என்ன சொன்ன வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்த கிடையாது. என்ன கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்கன்னா நீ பேசாம இரு. நீ கூப்பிடு வாங்க இப்ப வாங்க கடை போட்டுக்கிற அப்புறம் மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா, பீஃப் கடை போடுறதா தப்பாமா? இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா. அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு. ஆரப்ப கவுண்டர் கேட்டுதான் போனாரு, அவரும் சரிதான் போனாரு. நான் யாரும் கேட்காம போட கிடையாது. சரிங்களா? என் பொழப்பு நீ என்னன்னா பீஃப் பிரியாணி போடாதேன்னு சொல்ற, இட்லி போட அப்ப மீன் போட வேண்டாம்னு சொல்லு, மீன் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லு. எல்லாமே கேட்கிறேன் சுப்பிரமணியன். என்னன்னா நீங்க ஆகாது அப்புறம் நீ அப்புறம் எல்லாத்தையும் கேட்டா அப்புறம் நான் பைத்தியார்னு ஊருக்குள்ள இருக்கிறத என்னன்னா உங்களை நான் வற்புறுத்தலையே, நான் சாப்பிட நான் வற்புறுத்தியே கிடையாது, வாங்கினா நான் கூப்பிட கிடையாது. சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுதானே போட்டுறேன், கேட்காம இந்த ஆகாது மீன் கடை எடுக்க சொல்லு, மீன் கடை எடுக்க சொல்லு, எல்லாத்தையும் எடுக்க சொல்லு, அப்புறம் நம்ம எடுக்கலாம். மீன் கடை இருக்கலாமாமா, கறி கடை இருக்க கூடாதா, பீஃப் கடை இருக்காதாமா? பொண்ணு பேசினார்ல, எந்த பொண்ணு பேசினாரு? பொண்ணுசாமி. எந்த பொண்ணு சரி ஏடி காலனி எங்கிட்ட ஒத்துமா பீஃப் பிரியாணி போட வேணும்னு சொல்ற அப்புறம் மறுபடியும் போட்டேன்னு என்னன்னா எனக்கு செஞ்ச தொழில் தானே தெரியும். எங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அதுதான் நான் செய்ய முடியும். நீ பேசாம இரு. ஹாஸ்பிடல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்தேன், சரிங்களா? நீ கூப்பிட வேண்டியதான். இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? ஆஸ்பத்திரியில பார்த்தேன், இதுல பார்த்தேன்னு. நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் செய்ய முடியும். நாகராஜ் கூப்பிடு, நீ கூப்பிடு.
நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதானே செய்ய முடியும். தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது. நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம், இல்லைன்னா அப்படி தான் போடுவேன். இதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. கவுன்சிலருக்கு பர்மிஷன் நாங்கள் கேட்டோம். 2 கவுன்சிலர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மறுபடியும் போட்ட முந்தா நேற்று வந்து மறுபடியும் அது அந்த மாதிரி பீப்பெல்லாம் போடக்கூடாது, உன்னை யார் கேட்டு போக சொன்னால் உன்னை எவனை வேணால் கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன், நீ போலீஸில் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னியாம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து கடையை இங்கே இருக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொன்னோம், சார் மீன் சில்லி இது மீன் கவுச்சி தான், பீஃபும் கவுச்சி தான், சிக்கனும் கவுச்சி தான், எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கவுன்சிலர் என்னார், சரி எல்லா கடை நாளைக்கு இருக்காது, நீங்கள் நான் காலி பண்ணிக்கோன்னாங்க. சரிங்க சார், அது காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி நேற்று லீவ் விட்டோம் சார். இன்றைக்கி தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் பக்கத்தில், கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் தான் நாங்கள் கடை ஆரம்பிச்சிருந்தோம். யாருமே இந்த தொகுதியில் யாருமே இது மாதிரி கடை வச்சதில்லை. அது மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை சொந்த காசு நாங்கள் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் நகை எல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சு தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த கம்யூனிட்டி பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு அந்த பொறாமைத்தன்மை எனக்கு தெரியாது. ஆனால் பீப்பு சாப்பிட்றவங்களுக்கு நாங்கள் யாரும் வற்புறுத்து கிடையாது. அவங்களோட சாய்ஸ் தான் பீப் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, பிடிக்கிறாங்க, கடைக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க. இதுதான். மற்றபடி எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. இனிமேல் நான் சந்தோஷமாக கடை நடத்தணும். அதுதான், வேற ஒன்று.